ஈவினிங் ஆயிடுச்சு. அதில் சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி இருட்டுற மாதிரி ஆயிட்டுருக்கு, நம்ம இப்போ கிளம்புனா தான் கோயம்புத்தூர் போயிடலாம். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படி கொஞ்சம் இருட்டின நேரத்தில் 4 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் சுரேஷோட நண்பர் மூர்த்தி என்பவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, யதார்த்தமாக வர்ற வழியில் சைடில் மரம்லாம் அடர்ந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல திரும்பி யதார்த்தமாக பார்க்கும்பொழுது அங்கே ஒரு பெண் நிற்கிற மாதிரி இருக்குங்க. இவர் ஸ்டடார்னு பைக்கை நிப்பாட்டிட்டார். பாக்கி 3 பேருமே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நிப்பாட்டிட்டு என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது செய்யலே இங்கே வாங்கங்கிற மாதிரி கூப்பிட்றாருங்க. 3 பேருமே ரிட்டன் வந்து என்ன ஏன் பைக்கை நிப்பாட்டிட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது, அங்கே பாரு அங்கே ஒரு பொண்ணு நிற்கிது பாரு அப்படின்னு சொன்னோன்னு 4 பேருமே அங்கே பார்க்குறாங்க. அங்கே அந்த ஒரு பொண்ணு இவங்களை பார்த்துக்கிட்டே நிற்கிதுங்க. இவங்களுக்கு யார் அந்த நேரத்தில் இங்கே தனிமையில் ஒரு பொண்ணு நிற்கிது, சரி வழி தவறி வந்துருச்சாங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வுல போயிட்டு விசாரிப்போங்கிற மாதிரி அங்கேயே பைக்கை நிப்பாட்டி 4 பேருமே அந்த பெண்